மகளிர் விடியல் பேருந்து சேவை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது சென்னையில் மகளிர் விடியல் பேருந்து சேவை குறைப்பு என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகரில் கடந்த மாதத்திலிருந்து தற்போது வரைக்கும் கட்டணமில்லா மகளிர் வழித்தட 162 பேருந்துகள் இயக்கப்படவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த ஆட்சியில் மகளிர் விடியல் கட்டணமில்லா பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. தற்போது தாவேக ஆட்சி அமைந்து 60 நாட்கள் ஆன நிலையில் தற்போது பல இடங்களில் மகளிர் விடியல் பேருந்து சரிவர இயக்கப்படவில்லை என தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நேற்று குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் 1724 பேருந்து இயக்கப்பட்டதாக தகவல் கூட தெரிவித்திருந்தார்கள். அது இயக்கப்படவில்லை, தவறான தகவல் என மாநகர போக்குவரத்து தெரிவித்தாலும் கூட, ஆனால் கடந்த 23/6/2020 அன்று வெளியாகியுள்ள தினந்தோறும் இயக்கப்படாத பேருந்து பட்டியலில் 162 கட்டணமில்லா மகளிர் பேருந்து இயக்கப்படவில்லை என தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தினந்தோறும் இயக்கப்படாத பேருந்து பட்டியல் வெளியிடுவது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை பூதாகரமான நிலையிலிருந்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் இந்த தினந்தோறும் இயக்கப்படாத பட்டியலை வெளியிடுவதை மாநகர போக்குவரத்து தடை செய்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று உரிய விளக்கமும் அளிக்கவில்லை என பணியாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இப்படி இருக்கும் சூழலில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 1724 பேருந்து இயக்கப்பட்டதாக தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது கூட தெரிகிறது. தற்போது வரைக்கும் சென்னை மாநகரில் கட்டணமில்லா மகளிர் பேருந்துகள் இயக்கப்படுவது என அதிர்ச்சி வெளியாக இருக்கிறது. மேலும் மாநகர போக்குவரத்து கழகம் தினந்தோறும் இயக்கப்படாத பேருந்து பட்டியலை வெளியிடுவது வழக்கமாக இருந்தாலும் கூட தற்போது வெளியிடவில்லை. ஆனால் இதனால் பணியாளர்கள் கூட பாதிக்கப்படுவதாக தெரிகிறார். மேலும் நேற்று வரைக்கும் கூட சில பணியாளர்கள் பணிக்கு வரும்போது இன்றைக்கு குறிப்பாக மகளிர் விடியல் பேருந்து இயக்கப்படவில்லை என தெரிவித்த அடிப்படையில் சில பேர் பணிக்கு திரும்பியதாக கூட சில பணியாளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு காரணம் ஆள் பற்றாக்குறை காரணமா அல்லது கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்ற அடிப்படையில் இதை இயக்க மறுக்கிறாரா என்ற கேள்விக்குள்ள எழுகிறது என தெரிவிக்கிறார். இருந்த போதிலும் எந்த ஒரு சூழல் இருந்தாலும் பாதிக்கப்படுவது அன்றாட மக்களாகவே இருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமாக உண்மையா இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் 110 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்து மாநகர போக்குவரத்து டெப்போவை பொறுத்த வரைக்குமே 33 டெப்போக்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆண்மை பேருந்து பொறுத்த வரைக்கும் 1076, ஆண்மை கூடுதல் பேருந்து பொறுத்த வரைக்கும் 628, மொத்தம் 1724 பேருந்துகள் இருக்கிறது. இதுல ஏர் கண்டிஷன் பேருந்து பொறுத்த வரைக்கும் 236. மேலும் அடுத்தடுத்த பேருந்தை ஒப்பிட்டு பார்க்கறது கிட்டத்தட்ட 4110 பேருந்து இயக்கப்பட்ட நிலையில மகளிர் பேருந்துகள் இயக்கப்படாத காரணம் என்ன என்ற அடிப்படையை பொறுத்து பார்க்கும்போது அரசு இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறார்கள், இயக்கப்படுவதற்கான உரிய காரணங்களை தெரிவிப்பார்களா, மேலும் வரும் காலங்களில் மக்களுடைய சிரமத்தை போக்குவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அஸ்வினி. நௌஷாத், விவரங்களுக்கு நன்றி.